பிரைஸ் தலாட் ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்கிறேன். சங்கீதம் 128 அதிகாரம் 1வது வசனம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ற காரியம் என்னன்னா, மகனே மகளே நீ பாக்கியவான் சொல்றாரு. நம்மளாம் ஏன் பாக்கியவான்னா, நம்ம கர்த்தருக்கு பயந்து வாழ்றோம்னா அப்ப நம்ம பாக்கியவானமா. ஆனா நம்ம இன்னைக்கு கர்த்தருக்கு பயந்து வாழ்றோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஆபீஸ்ல இருக்க நம்ம மேனேஜருக்கு பயப்படுறோம், நம்ம வீட்டுல நம்ம பேரண்ட்ஸ்க்கு பயப்படுறோம், நம்ம பாஸ்டருக்கு பயப்படுறோம். ஐயோ சர்ச்சுக்கு போலியே திட்டுவாரேன்னு சொல்லி சில காரியங்கள் சில விஷயத்துக்கு நம்ம பயப்படுறோம். நம்ம பயப்படுறது தப்பு கிடையாது. நம்ம சில காரியங்கள் உலகத்துல சில காரியங்களுக்கு பயப்படுறது நல்ல விஷயம் தான். இருந்தாலும் நம்ம கர்த்தருக்கு பயப்படுறோமா? இந்த பாவம் நம்ம பண்ணக்கூடாது ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. இந்த நம்ம தப்பு பண்ணக்கூடாதுன்னு இயேசப்பா நமக்கு உணர்த்துறாரு. இந்த டிவில நம்ம பார்க்கறது இது பாவம், இந்த போன்ல நம்ம இது பண்றது பாவம், நான் இந்த ஃப்ரெண்ட்ஸோட சுத்தும் போது எனக்கு இந்த பாவம் வருதுன்னு சொல்லி சில காரியங்கள்ல சில அசுத்தங்கள் பாவங்கள் நம்ம லைஃப்ல வரும்போது அது நமக்கு தப்புன்னு தெரிஞ்சு நம்ம பயந்து நம்ம அதை விட்டு விலகிறோமா, நம்ம துணிகரமா தானே அந்த பாவம் செய்யறோம். அப்போ நம்ம பாக்கியமான வாழணும், நம்ம இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா நம்ம கர்த்தருக்கு பயப்படணுமா? கர்த்தருக்கு பயப்படுறதுனா என்ன? கர்த்தருக்கு பயந்து தீமை